வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.46 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த செகண்ட் சப்டிவிஷன் புரியும். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் நீங்கள் 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.46 சப்டிவிஷன் 1 அப்படின்னு அடிச்சிங்க, சப்டிவிஷன் 1 ப்ளஸ் கிஷோர் அகாடமி அப்படியும் சேர்த்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்துடும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ரூட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு ரூட்டை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ரெண்டையும் எப்படி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிற ஆல்ஃபா பீட்டாவை வெளில எடுங்க. இங்கேருந்து ஒரு ஆல்ஃபா வெளில போயிடுச்சு, ஒரு பீட்டா வெளில போயிடுச்சு, அப்போ ஒரு ஆல்ஃபா மட்டும் உள்ள மிச்சம் இருக்கும். இங்கேருந்து ஒரு ஆல்ஃபா வெளில போயிடுச்சு, ஒரு பீட்டா வெளில போயிடுச்சு, அப்போ ஒரு பீட்டா மட்டும் உள்ள மிச்சம் இருக்கும். இப்போது ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், 1/2. ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், -1/2. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஓகேவா, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -1/2, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 1/2. இந்த ரெண்டு வேல்யூவையும் தான் இங்கே டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ண பிறகு 2 × 2 4, 1 × 1 1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -1/4. சம் ஆஃப் த ரூட்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இன்னொரு ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஆல்ஃபா க்யூப் ஆயிரும். பீட்டா ஸ்கொயரையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுவும் பீட்டா க்யூப் ஆயிரும். ஸோ ரெண்டுலேயுமே க்யூப் இருக்கிறதுனால க்யூபை காமனாக எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும், -1/2 இப்போ தான் பார்த்தோம், அதை க்யூப் பண்ணணும். அப்போது 1 × 1 × 1 1 தான், 2 × 2 × 2 8 கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும், அப்போ -1/8. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. சம் ஆஃப் த ரூட்ஸ் -1/4, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -1/8. இந்த ஃபார்முலா மறுபடியும் நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. x² எழுதியாச்சு, மைனஸ் எழுதியாச்சு, சம் ஆஃப் த ரூட்ஸ் -1/4ன்னு கண்டுபிடிச்சோம், எழுதியாச்சு. ஈக்குவேஷனில் ஃபார்முலாவில் இருக்கிற x எழுதியாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் -1/8 இஸ் ஈக்குவல் டு 0 எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஹிடன் கவனிங்க, x² ப்ளஸ் 1/4x மைனஸ் 1/8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதில் எந்த வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவால் ஈக்குவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டேமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8 இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எவ்வளவு, 8. இந்த 8ஐ கொண்டு ஒவ்வொரு டேமையாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x² 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8x². ஓகே, 1/4x இன்ட்டு 8. அப்போ 1/4 is 4, 2 4s are 8 ஆகும். அப்போ 2x கிடைக்கும். அப்படி தான் 2x வந்துச்சு. அப்புறம் பாருங்கள் லாஸ்ட் டைம் அப்போ என்ன இருக்கும், 1/8, அதை 8ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 8ம் 8ம் கேன்சல் ஆயிரும், -1/8 இருந்துச்சு. ஸோ அந்த -1. ஸோ இப்படி தான் வந்துச்சு இந்த ஈக்குவேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இப்படி தான் வந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒவ்வொரு டேமையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. சப்டிவிஷன் 3 அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.